நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா அம்மா டவல் கொடுங்களேன். என்னங்க, இந்தங்க டவல் எடுத்துக்கங்க. இந்த கொடுங்க. சம்பந்தி அம்மா வணக்கங்க. நிச்சயதார்த்தம் எல்லாம் நல்லபடியா நடந்துச்சா சம்பந்தி அம்மா? ஆமா சம்பந்தி. இப்ப நான் எதுக்கு போன் பண்ணேன்னா, சூர்யாவும் சவிதாவும் இங்க நல்லபடியா வந்து சேர்ந்துட்டாங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. கேட்ட உடனே நீங்க அவங்களை அனுப்பி வச்சீங்க. சூர்யாவையும் சவிதாவையும் பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. நல்ல வேளை சம்பந்தியம்மா, சவிதா கிட்ட நீங்க தங்க நகை எதுவுமே கொடுத்து அனுப்பல. என்னது தங்க நகையா? இப்பெல்லாம் வெளியூர் போகும்போது தங்க நகையை கொண்டு போறது அவ்வளவு நல்லது இல்ல இல்லையா? அப்புறம் பாலிஷ் பண்ண நகையெல்லாம் சவிதா போட்டிருந்தா ரொம்ப நல்லா இருந்ததுங்க. விலையும் அதிகம் இல்ல, தொலைஞ்சு போகுங்கிற பயமும் இல்ல. என்னாச்சு சரோஜா? சரிங்க சம்பந்தி அம்மா, நான் போனை வச்சிடுறேன். நான் உங்களுக்கு அப்புறமா போன் பண்றேன். சரிங்க. என்னாச்சு சரோஜா? சரோஜா என்கிட்டயாவது சொல்லிட்டு போ. சவிதா, நீ இங்க இருந்து போகும்போதே உன் புகுந்த வீட்டுல உனக்கு கொடுத்த நகை டப்பாவை உன்கிட்ட கொடுத்து விட்டல. அப்புறம் அந்த ஒரிஜினல் நகையை விட்டுட்டு அந்த பாலிஷ் பண்ண நகையை போட்டுக்கிட்ட. உன்னோட மாமியார் என்கிட்ட நேரடியா எதுவும் சொல்லல. ஆனா உங்க மனசுக்குள்ள எவ்வளவு கேள்வி வந்திருக்கும். எவ்வளவு தைரியம் உங்க அம்மாவுக்கு அந்த நகையை கொடுத்தா பாப்பா விட்டுருக்காங்கன்னு நினைப்பாங்கல்ல. புகுந்த வீட்டுல கொடுத்த நகையை போட்டுக்காம பாலிஷ் பண்ண நகையை போட்டுருக்கான்னு நினைக்க மாட்டாங்க. புகுந்த வீட்டுல என்னோட மானத்தை வாங்கி அதனால உனக்கு என்ன சந்தோஷம் கிடைக்க போகுதுன்னு சொல்லு. மறந்துட்டியா? எங்கேயோ மறந்துட்டல்ல? ஏன் இப்படி மௌனமா நின்னுட்டு இருக்க? ஏதாவது பேச போறியா இல்லையா? அம்மா, அது வந்து என்னன்னா, என் நகையெல்லாம் சூரியனோட பேக்ல இருந்துச்சு. நான் ரெடியானப்போ சூரியன் அங்க இல்ல, அதனாலதான் வாங்கி போட்டுக்க முடியல. எனக்கு தனியா விட்டுட்டு சூரியனை எங்கேயும் கிளம்பி போயிட்டாரு. என்னம்மா, இதுல இருந்து நீ தப்பிக்கணுங்கிறதுக்காக உங்க அண்ணன் சூர்யா மேல வீணா பழிய போடுறியா? ஏன் புள்ள சூர்யா ரொம்ப பொறுப்பானவன். அவன் அங்க உன்னை தனியா விட்டு வேற எங்கேயும் போயிருக்க மாட்டான். முழுது மரியாதை உண்மையை சொல்லு. அந்த நகைய நீ வேற எங்கேயாவது தொலைச்சிட்டியா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன், அந்த நகையை நான் பார்க்கவே இல்லைன்னு. பார்க்காத நகையை எப்படிமா நான் தொலைக்க முடியும்? என்னாச்சுமா? கண்ணா சூர்யா, சவிதா சொல்றதெல்லாம் உண்மையா? இவளுக்கு நான் கொடுத்த நகை ஓ பேக்ல இருந்துதாமே, அதை நீ கொடுக்காம எடுத்துட்டு போயிட்டியா? அதனால நகையை போட முடியாம போயிடுச்சுங்கறா. அந்த நகை எது தெரியுமா? அவளோட புகுந்த வீட்ல இருந்து அவளுக்காக கொடுத்த நகை. சூர்யா, அந்த நகை பத்திரமா இருக்கா இல்லையான்னு உன் பேக்ல போய் ஒரு வாட்டி பாருப்பா. அம்மா, அது வந்து நகை பேக்ல தான் இருந்தது. பேக்ல தான் இருக்கும், நான் பார்த்துட்டு வரேன். இப்பெல்லாம் உன் கவனம் எங்க இருக்கேனே புரியல.
சூர்யா என் உயிரே போயிடும் போல இருக்கே. இருப்பா, நான் தேடி பாக்குறேன். அண்ணனோட பேக்ல நகை நான் வச்சிருந்தா தானே அது கிடைக்கிறதுக்கு. கடவுளே, எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க வச்சுட்டேன். அப்பாவுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சதுன்னா என்னை கொன்னே போட்டுருவாங்க. அடக்கடவுளே, என்ன இது? இந்த டப்பா காலியா இருக்கு. இந்த டப்பா காலியா இருக்கு. இதுல இருந்த நகை எங்க இருக்குன்னு இப்ப சொல்ல போறியா இல்லையா? பதில் சொல்ல போறியா இல்லையா? ஆமா அம்மா, நான் உண்மையாதான் சொல்றேன். எனக்கு தெரியாதும்மா. உண்மையாவே நான் அந்த நகையை பார்க்கலம்மா. ஆனா அன்னைக்கு வெளியே போயிட்டாரு. அவரு திரும்ப வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சுமா. அதனாலதான் நான் என்கிட்ட இருந்த டூப்ளிகேட் நகையை போட்டுக்கிட்டு அந்த நிச்சயதார்த்தத்துக்கு ரெடியாகி கிளம்பி போயிட்டேன். மறுபடியும் உளர ஆரம்பிச்சிட்டல. ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்க, என் புள்ள சூர்யா ரொம்ப ரொம்ப பொறுப்பானவன். உன்னாங்க தனியா விட்டுட்டு அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த டப்பா அந்த சூட்கேஸ்ல தானே இருந்தது. அப்புறம் அந்த நகை எங்க போயிருக்கோன்னு சொல்லு. பதில் சொல்லு. உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். மரியாதை பதில் சொல்ல போறியா இல்லையா? ஆமா, இங்க பாருங்கம்மா. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க சூரியனை கிட்ட கேட்டு பாருங்களேன். அவர் எங்க வெளியே போனாரு. 3 மணி நேரம் கழிச்சுதான் அவர் திரும்ப வந்தாரு. உங்களுக்கு தெரியுமா, நான் அண்ணன் எங்க இருக்காருன்னு தேடி பார்த்துட்டு இருந்தேன். அந்த நேரத்துல அண்ணனை நான் தேட போனப்போ அப்போ யாராவது இந்த செட்டை திருடி இருக்கலாம்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களுக்கு தெரியுமா, நான் அண்ணன் எங்க இருக்காருன்னு தேடி பார்த்துட்டு இருந்தேன். அந்த நேரத்துல அண்ணனை நான் தேட போனப்போ அப்போ யாராவது இந்த செட்டை திருடி இருக்கலாம்ல. என்ன சொன்ன? நகை திருட்டு போயிருக்கோன்னு சொல்றியா? தங்கத்தை தொலைச்சிட்டியா? அத்தை, தங்கம் தொலைஞ்சு போனா அபசகுனம் நீங்க சொல்லிருக்கீங்கல்ல. தங்கம் தொலைஞ்சு போச்சுன்னா இந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். அதுவும் இல்லாம இந்த நகை சவிதாவோட புகுந்த வீட்டு ஆளுங்க கொடுத்தது. என்ன பண்ண போறோமோ? சூர்யா, இவளை பத்திரமா கூட்டிட்டு வான்னு தானே சொன்னேன். இவளை தனியா விட்டுட்டு அப்படி எங்க போன? ஆமாண்ணா, அப்ப என்னால உங்ககிட்ட கேட்க முடியல. நீங்க இப்ப சொல்லுங்க, அதுக்குள்ள என்ன முக்கியமான வேலை வந்துச்சு உங்களுக்கு? நீங்க மட்டும் அன்னைக்கு போகலனா நிச்சயமா என் நகை திருட்டு போயிருக்காது. சவிதா, சவிதா அந்த மாதிரிலாம் சொல்லாத. கண்டிப்பா பெரியவர் அந்த மாதிரி அஜாக்கிரதையாலாம் இருக்க மாட்டாரு. அவருக்கு ரொம்ப முக்கியமான வேலையா இருந்திருக்கும். கண்டிப்பா வாழ்வா சாவாங்கிற அளவுக்கு பிரச்சனை இருந்திருக்கும். அதனாலதான் போயிருப்பாரு. சூர்யா, ஏன்பா மௌனமா இருக்க? பதில் சொல்லு. சொல்லு சூர்யா, அன்னைக்கு நீ எங்க போன? பதில் சொல்லுங்க பெரியவரே. அம்மா, நான் இங்கே தான் வந்திருந்தேன். நீ எதுக்காக இங்க வந்திருந்த? அம்மா, அது வந்து சூர்யாயாக்கு கடை சம்பந்தமா ஏதாவது வேலை இருந்திருக்கும் தான் நினைக்கிறேன்.
அதான் நம்ம ஊருக்கு வந்திருப்பாரு. இல்ல கஸ்தூரிண்ணா, நான் கடை வேலைக்காக இங்க வரல. அப்புறம் எதுக்காக நீங்க வந்திருந்த சூர்யா? மானா, நான் வீட்டுக்கு வந்தேன். எதுக்கு? நான் எதுக்குன்னு நான் சொல்றேமா. அண்ணன் பாவம், அவரால் சொல்ல முடியுமோ என்னமோ. அண்ணா, நீங்க இந்த வீட்ல மூத்தவரு, ரொம்ப பொறுப்பான ஆளு. நம்ம வீட்ல எல்லாரும் உங்களை பார்த்து நிறைய விஷயத்த கத்துக்க சொல்லுவாங்க. பொறுப்புனா எப்படின்னு உங்களை பார்த்து அம்மா கத்துக்க சொல்லுவாங்க. ஆனா இப்படிதான் பொறுப்பை நிறைவேற்றணுமா? சவிதாவை அங்க எங்கேயோ தனியா விட்டுட்டு சந்தியா நீ காலேஜ் அட்மிஷன் விஷயமா கிளம்பி நீங்க எங்க வந்துட்டீங்களா? இதுதான் உங்க பொறுப்பான? இல்ல இல்ல மோகன், நீ என்ன பேசிட்டு இருக்க? அம்மா, அண்ணன் மேல இந்த மாதிரி எல்லாம் போய் பழி சுமத்தாத. இல்ல, என் புள்ள சூர்யா கிட்ட நான் வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் அந்த வேலையை கண்டிப்பா செய்ய மாட்டான். என் கிட்ட போய் சொல்லி எனக்கு இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் கண்டிப்பா அந்த வேலையை செஞ்சிருக்கவே மாட்டான். இல்ல மோகன், இல்ல, நீ போய் சொல்ற. சூர்யா, மோகன் கிட்ட நீயே சொல்லு. இவ்வளவு நேரம் அவன் சொன்னதெல்லாம் பொய்ன்னு நீயே சொல்லு. அவன் முகத்துக்கு நேரா சொல்லு. சொல்லு சூர்யா. ஏன் எதுவும் பேசாம நிக்கிற? இல்லம்மா, மோகன் சொல்றது உண்மைதான். அம்மா, நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆக வேணாம். சூர்யா அண்ணா எவ்வளவு வேணா முயற்சி செஞ்சிருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அவரால் அன்னைக்கு அட்மிஷன் வாங்க முடியல. ஏன்னா அட்மிஷன் ஃபார்ம் இங்க இருக்கு, இது அவர் காலேஜ்லயே கொடுக்கல. அண்ணே, உங்களை பாராட்டியே ஆகணும். அண்ணிய காலேஜ்ல சேர்க்க உங்களால முடிஞ்ச முயற்சி செஞ்சீங்கல்ல. நீங்க எப்பவும் காலேஜுக்கு போனதில்ல, ஆனா மொத்த ஃபார்மே நீங்களே ஃபில் அப் பண்ணிருக்கீங்க. இதுக்கு உங்களை பாராட்டி ஆகணும்னு. அட, பெரியவர் ரொம்ப அப்பாவின்னு நாம எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இங்க பாருங்க, அவருக்கு தெரிஞ்சதை வச்சு 4 பேப்பர்ல எழுதியிருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம். அம்மா, இது அன்னைக்கு பிடிச்ச விஷயத்தை பத்தி கூட எழுதியிருக்காரு. புக்ஸ் படிக்கிறது, உண்மையை மட்டும் பேசுறது. என்ன நடக்குதுங்க? என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? என்னடா அர்த்தமே இல்லாம இதெல்லாம்? சூர்யா, உன் அம்மா தான் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்கல்ல. உன் மனைவி சந்தியா கூட அவளுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டால. அவ போலீஸ் ஆபீசரா ஆகணும்னு கூட நினைக்கல, இந்த வீட்லயே இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டா. அப்புறம் என்னப்பா, எதுக்காக இதெல்லாம் செஞ்ச? சூர்யா, உன்னை பத்தி எனக்கு தெரியும். சின்ன வயசுல இருந்தே உனக்கு கடவுளை விட உங்க அம்மா தான் முக்கியம். அவளை எப்பவுமே நீ கடவுளா தான் பார்ப்ப. ஆனா இன்னைக்கு போய் நீ உன் அம்மாவுடைய வார்த்தையை எதிர்த்து பேசியிருக்கன்னா என்னால நம்பவே முடியல. ஒரு முறை கூட உனக்கு யோசிக்க தோணலையா? உங்க அம்மாவுக்கு நீன்னா உயிர், உன்னை நினைச்சு பெருமைப்படுவா. இதை தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவான்னு நீ நினைக்கலையா?
எப்படி இந்த மாதிரி ஒரு வேலை செஞ்ச சூர்யா? அப்பா அப்பா உங்களுக்கு தான் நல்லாவே தெரியும்ல, இது வரைக்கும் நான் அம்மா எழுத்து என்னைக்கும் பேசினதே இல்லை. ஆனா இன்னைக்கு சந்தியாவோட லட்சியமும் முக்கியம் தோணுது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் மட்டும் இன்னைக்கு வீட்டுக்கு வரலனா 1 வருஷம் வீணா போயிருக்குமா? அதுக்காக தான் சூர்யா, உன் மனைவியோட வாழ்க்கையில 1 வருஷம் வீணா போயிடும். ஆனா இத்தனை வருஷமா நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை உனக்கு முக்கியமா படல இல்ல? உன் மனைவி 1 வருஷம் படிக்காம போயிட்டு அது உனக்கு வருத்தத்தை தருது. ஆனா நான் மட்டும் என் வாழ்க்கையை இந்த குடும்பத்துக்காக இன்னை வரைக்கும் பணைய வச்சிருக்கேனே, அது உனக்கு பெருசா தெரியலையா? உன்கிட்ட நான் ஒண்ணு சொல்லட்டுமா? தண்ணிக்கு எந்த மதிப்பு கிடையாது சூர்யா. யார் வீட்டுல இருக்கிற குழாயை போய் திறந்தாலும் அதுல தண்ணி வரும். எத்தனையோ பேர் முகத்தை கழுவாங்க, இல்ல செப்பல கூட கழுவாங்க. ஆனா அதே தண்ணி ஒருவேளை கங்கையில போய் கலந்துருச்சுன்னா அந்த தண்ணியை எல்லாரும் புனிதமான தண்ணின்னு சொல்லுவாங்க. உன்கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? இவ ஒரு டாக்டர் வீட்டு மருமகளாவோ இல்ல வக்கீல் வீட்டு மருமகளாவோ இருந்திருந்தா இவ கையில புக்க வச்சு படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும், அழகாவும் இருந்திருக்கும். ஆனா சூர்யா, நீ ஒரு ஸ்வீட் கடைக்காரன். 2 ரூபாய்க்கும் 3 ரூபாய்க்கும் ஜிலேபி விக்கிற ஒரு ஸ்வீட் கடைக்காரனோட மனைவியோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் சூர்யா. அவ சமையல் அறைக்கு போய் கரண்டி தான் கையில பிடிக்கணும். இதுக்கு மேல அவ வாழ்க்கையில வேற எதுவுமே இல்ல. அதுதான் அவளோட தலையெழுத்து, அதுதான் அவளோட வாழ்க்கை. அம்மா, உங்க கேள்விக்கு நான் பதில் கொடுத்தா அது மரியாதையா இருக்காதுமா. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், தவிச்ச வாய்க்கு தான் தண்ணியோட அருமை தெரியும். ஆனா அதே தண்ணியை பயன்படுத்தி வீட்டில் இருக்க பாத்திரத்தை கழுவலாம். பூஜைக்கான பொருளை கூட அதே தண்ணியில தானே நம்ம கழுவுறோம். இப்ப நான் சொல்ல நினைக்கிறது பொண்ணே ஒண்ணுதாம்மா. தண்ணி எங்க இருக்கணுங்கிறது அந்த கடவுள் தான் முடிவு செய்வார். ஆனா நாம தான் அந்த தண்ணியோட தலையெழுத்தையே மாத்திடுறோம். எல்லாத்துக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு. ஸ்வீட் கடைக்கார மனைவிக்கு அந்த மனசு இருக்குமா? அது மட்டும் இல்லம்மா, எல்லாரும் மனசுக்கு ஒரு பார்வை இருக்கு. அதுல நடந்த நிறைய கனவு. சூர்யா, பேசுறதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒண்ணு ஞாபகத்துல வச்சுக்க. யாருக்கு முன்னாடி நின்னு என்ன பேசுறோம்னு பாரு. அத மறந்துட்டு பேசிக்கிட்டே போகாத. எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, என் புள்ள சூர்யா அம்மாங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தையே மறந்துட்டான். உன்கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? கனவு கண்டத தப்புன்னு நான் சொல்லல, அந்த உரிமை எல்லாருக்குமே இருக்கு. ஆனா ஒரு சில கனவு குடும்பத்துக்கு நல்லது இல்ல. அதே மாதிரி அந்த கனவை பத்தி சமூகத்துல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க தப்பா நினைப்பாங்க. அந்த மாதிரி கனவை எல்லாம் நிறைவேற்றிட்டு இருக்க முடியாது. உன்னோட மனைவி சந்தியா கண்ட கனவு என்னன்னு தெரிஞ்ச உடனே அதை நிறைவேற்றணும்னு நீ நினைச்ச. ஆனா எனக்கும் கனவு இருக்குங்கிற விஷயத்தை நீ மறந்துட்ட. ஏன் கனவெல்லாம் உனக்கு முக்கியம் இல்லையா? இவ்வளவு வயசானதுக்கு அப்புறமும் ஏன் கனவெல்லாம் முக்கியம் இல்லைன்னு நினைச்சிட்டல. அதனாலதான் ஏன் கனவை நிறைவேற்ற கடமையை நீ செய்யாம அப்படியே விட்டுட்ட. இல்லப்பா சூர்யா, இனிமே சூரிய உதிச்சாலும் சரி உதிக்கலைனாலும் சரி இந்த வீட்டுக்குள்ள இருட்டு வர்றதுக்கு நான் விட மாட்டேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டோட மரியாதை எனக்கு முக்கியம். மத்தவங்க இந்த வீட்டை பார்த்து சிரிக்கிறத என்னால நிச்சயமா அனுமதிக்க முடியாது. இந்த வீட்டு மருமக போய் படிக்க கூடாது. உன் மனைவியோட கனவு எதுவா இருந்தாலும் சரி
கண்டிப்பா அதை நான் நிறைவேற்ற விட மாட்டேன்.